வணக்கம் வியூவர்ஸ். இந்த டேஸ்டியான மேங்கோ ரசம் செய்கிறதுக்கு தேவையானது என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. கொஞ்சமாக மேங்கோ தோல் சீவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கல் உப்பு, பூண்டு, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். மாங்காவோட புளிப்பை பொறுத்து நம்ம மாங்காய் கூட குறைச்சி எடுத்துக்கணும். புளிப்பு கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நிறையா மாங்காய் எடுத்துட்டோம்னா ரசம் ரொம்ப கெட்டி ஆகிடும். அப்படி இல்லைன்னா கடைசியாக புளிப்பு கம்மியாக இருக்குன்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம், ரசம் பரிமாறும்போது புழிஞ்சிக்கலாம். மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. கொஞ்சம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே நாங்கள்லாம் ரசத்துக்கு கொஞ்சம் முழுசாகவே தக்காளி போட்டுட்டோம்னா இந்த பீசஸ் எடுத்து சாப்பிடுவோம். அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ தக்காளியை நம்ம அடுப்பில் ஒரு வதக்கு வதக்கினுடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், நெய்யும் விடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுத்து. கொஞ்சம் ஜீரகம் போட்டாச்சு. ஜீரகமும் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அந்த மஞ்சப்பொடி, பெருங்காயம் நம்ம போடுறதெல்லாம் போட்டுடலாம். நம்ம பூண்டெல்லாம் அரைக்கிறதோடு சேர்த்து அரைச்சிட்டோம். இதில் தனியாக வேணும்னா ஒரு 10 பல்லு பூண்டை நசுக்கி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். நம்மளோட ஆப்ஷன் தான் அதெல்லாம். இப்போ தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நல்லா ஸ்மாஷாக ஆகணுங்கிறது இல்லை. நம்ம ரசம் சாப்பிடும்போது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நல்லா இது பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு கொஞ்சமாக ஜலம் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு தடவை வேகட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம இதை திறந்து பார்த்தா கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போகிறோம். நம்ம சாப்பிடும்போது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாங்காய் புளிப்பை பொறுத்து எடுத்துக்கணும். நிறையா மாங்காய் திதிப்பு மாங்காயாக தான் இருக்குது அப்படின்லாம் நிறையா எடுத்துட்டா ரசம் ரொம்ப கெட்டியாக போயிடும், குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் மாங்காய் எடுத்துக்கிறது ரொம்ப புளிப்பாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. புளிப்பு ஓரளவு இருக்குது அப்படின்னா சாதம் பரமாறும்போது நம்ம ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா எலுமிச்சம்பழம் தேவை கிடையாது, அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இருந்த இதையும் விட்டாச்சு, கொஞ்சமாக ஜாரை அலம்பி தண்ணி விட்டாச்சு. இப்போ இது வரைக்கும் ஒரு தடவை கொதி வரட்டும். ஏன்னா எதுவுமே பச்சையாக நம்ம அப்படியே அரைச்சின்னு தான் வந்திருக்கோம். அதனால் ஒரு கொதி விட்டுடலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு கொதி விட்டுடலாம். நான் கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு அரை ஆழாக்குக்கு கம்மியாக தான் வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்பையும் நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பும் விட்டதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ லிக்யூடு வேணுமோ, எவ்வளோ சாலிடாக வேணுமோ, லிக்யூடாக வேணுமோ நம்ம அதை பொறுத்து நம்ம ஜலம் விட்டுக்கலாம். ரொம்ப ஜலம் விட வேண்டியிருக்கு, ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாகிடும் அப்புறம். இப்போ பருப்பும் விட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கிட்டு ஒரு கொதி விடணும். பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்க. மேங்கோ ரசம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இந்த சீசனில் தான் நம்ம அது மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும். அதனால் சீசனில் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதோ கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி செம்மையாக மேங்கோ ரசம், எம்மி டேஸ்டி மேங்கோ ரசம் ரெடி ஆகிடுது. நீங்களும் செஞ்சு அசத்துங்க விவர்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.